இந்த வீடியோவில் சூப்பரான 3 தமிழ் டப்பிங் படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு படம் ஹோம் டீம். Good first half. Some minor adjustments, all right? Marcos. Coach. Marcos, you are the most talented player on our team. True, coach. Second. இந்த படம் 2022 தான் ரிலீஸ் ஆனிச்சு. இதுக்கு IMDb ரேட்டிங் வந்துட்டு 6 கொடுத்துருக்காங்க அவுட் ஆஃப் 10க்கு. இது எந்த ஓடிடி தளத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு பெரிய ஃபுட்பால் டீமுக்கு வந்து கோச்சாக இருக்கார். சில காரணங்களால் அவர் வந்து சஸ்பெண்ட் பண்ண போகிறாரு. Dennis just fall down? Yeah, he doesn't like contact. You know he's playing football? நம்ம ஹீரோ வந்துட்டு ஊருக்கு வந்துடுறாப்புல. நம்ம ஹீரோவோட பையன் விளாட்ற டீம் வந்துட்டு கொஞ்சம் மோசமான டீமாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் தோத்துட்டே இருக்காங்க. இவங்கள வந்து எப்படி ரெடி பண்ணி அடுத்து வின் பண்ண வச்சாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் படம் மூவ் ஆகும். படம் உண்மையிலே நல்லா தான் இருக்குது, காமெடியாகவும் இருக்குது. நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெண்டாவது படம் தி கவுண்ட் ஆஃப் மாண்டி ஹிஸ்ட்ரோ. Angèle m'a demandé de venir te chercher. Pourquoi? Elle va mourir. Je vais te conduire à elle pour que tu puisses lui dire. இந்த படம் 2024 தான் ரிலீஸ் ஆனிச்சு. இதுக்கு IMDb ரேட்டிங் வந்து 7.6 கொடுத்துருக்காங்க அவுட் ஆஃப் 10க்கு. இது எந்த ஓடிடி தளத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரைம் வீடியோவில் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். படத்தில் பெரிய லெவல் அடல்ட் கண்டென்ட் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. நீங்கள் ஃபேமிலியோடவே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு கப்பலில் பயணம் பண்ணுற ஆள். எப்போவுமே கடல் கப்பல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆள். இவர் வந்துட்டு ஒரு பொண்ணை சின்சியராக லவ் பண்ணுறாரு. அந்த பொண்ணும் நம்ம ஹீரோவை வந்து லவ் பண்ணுறாங்க. இவங்க 2 பேரும் வீட்டில் சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு போகும்போது நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அந்த பொண்ணையும் இவரும் ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்டு இருக்காரு. யார்? நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து அந்த பொண்ணை வந்து ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்டு இருக்காரு. Tout le temps qu'il faut pour être prêt. Prêt à faire quoi? À se venger. André. இதனால் நம்ம ஹீரோ வந்துட்டு பல சூழ்ச்சிகள்லாம் பண்ணி ஒரு 14 வருஷம் ஜெயிலில் தூக்கி போட்டுறாப்புல. அதாவது நம்ம ஹீரோவுக்கு தெரியாமலே இவர் வந்து இந்த தப்பை செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதாள சிறையில் தூக்கி உள்ளே வச்சிடறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து அதுலேருந்து எப்படியோ தப்பிச்சு வெளியில் வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ போயிட்டு பழி வாங்கினாங்களா, என்னாச்சு அந்த பொண்ணு, அதுக்கப்புறம் எப்படி கதையை கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் படம் மூவ் ஆகும். படம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம படம் பார்த்ததுக்கான ஒரு அர்த்தம் கண்டிப்பாக இருக்குது. வந்துட்டு ஓகேடா ஒரு நல்ல படத்தை பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்குது. அதனால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். மூணாவது படம் தி ஃபைவ் ஹூ ஹார்னஸ் தி விண்ட். இந்த படம் 2019 தான் ரிலீஸ் ஆனிச்சு. The battery needs to charge. இதுக்கு IMDb ரேட்டிங் 7.6 கொடுத்துருக்காங்க அவுட் ஆஃப் 10க்கு. இது எந்த ஓடிடி தளத்தில் இருக்குன்னா நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. தமிழில் இல்லை, படம் இங்கிலீஷில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் படத்தை பார்க்காம மட்டும் விட்டுறாதீங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா, நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒரு 12-13 வயசு தான் இருக்கும். சின்ன பையன்தான். ஆப்பிரிக்காவில் ஒரு வறண்டு போன கிராமத்தில் தான் இருக்காங்க. அவனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டக்கூட அவங்க வீட்டில் வந்து வசதி இல்லை. அவங்க வீட்டில் மட்டும் இல்லை, அங்கே அந்த கிராமத்தில் இருக்கிற யாருக்குமே வந்து 3 நேரம் சாப்பாடு தண்ணி அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் சகஜமாக கிடைக்கிற அளவுக்கு இல்லை. ஏன்னா அந்த கிராமத்தில் வந்து மழையோ தண்ணியோ எப்போ வரும், எப்போ வெயில் அடிக்கும், எப்போ மழை பெய்யும் அப்படிங்கிறத யாராலையும் சொல்ல முடியாது. அவங்களுக்கு கிணறோ அதாவது மின்சாரமோ கரண்ட்டோ எந்த ஒரு வசதியும் இல்லாத ஒரு கிராமத்தில் தான் இருக்காங்க. ரொம்ப பஞ்சம் வந்துட்டு பயங்கரமாக இருக்குது. இந்த டைமில் நம்ம ஹீரோ வந்து ஸ்கூல் போயிட்டு ஃபீஸ் கட்ட முடியாமல் வெளியில் வந்துடுறாப்புல. ஒரு சில உதவியால் ஸ்கூலில் லைப்ரரி அட்டன் பண்ணி அங்கே உள்ள புக்குகளை படிச்சுட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த கிராமத்துக்கே தண்ணி கொண்டு வராரு. அது எப்படி அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படம் மூவ் ஆகும். படம் வந்துட்டு உண்மையிலே நல்லா தான் இருக்குது. நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். லாங்குவேஜுக்காக பார்க்காம இருந்துடாதீங்க. செம ஒர்த்தான மூவி, நல்லாயிருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி